ரியலாகவே பார்த்தீங்கன்னா டஃபர் பிரதர்ஸ் வந்து நிறையா மூவியோட இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டோரியே எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களே நிறைய இன்டர்வியூவில் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மூவியில் நாங்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவி சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோட இந்த மிரரிங் வேர்ல்டுனா பார்த்தீங்கன்னா அண்டர் த ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் அந்த எல்லுக்கான அந்த மிரரிங் வேர்ல்டை வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. சில்ட்ரன்ஸ் வச்சு அவங்க எடுத்தாங்கல்ல, ஸோ அதுக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஈடி தான். ஸோ அது ஈடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் வச்சு தான் மூவ் ஆகும். அந்த சைக்கிள் பறக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை அந்த எல்லை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலிக்கு தெரியாமல் வில் வந்து மறைச்சி கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதில் இன்ஸ்பிரேஷன் ஆனாங்கன்னா இந்த ஈடி அப்படின்னு சொல்கிற ஒரு சீரியஸ்லேருந்து அவங்க இன்ஸ்பிரேஷன் ஆகி எழுதுனாங்க. ஸோ அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோட பவர் இருக்குல்ல, ஸோ அந்த பவர் வந்து மைண்ட் கண்ட்ரோல் தான். என்னதான் ரியலான ஒரு ட்ரூ பேஸ்டான ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த பொருள் வந்து மூவ் ஆகுறது, அதை தூக்கி போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா கேரிஸ் அப்படின்னு சொல்கிற அந்த சீரியஸில் இருந்து தான் அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த பவர் கொடுத்தாங்க எல்லுக்கு. இந்த மாதிரி ஒரு பவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த டெமோகார்கன்ஸ்லாம் வந்து சஸ்பென்ஸாகவே கொண்டு போகணும், கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 சீசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகுனா ஜாவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூவிலேருந்து தான் அவங்க இன்ஸ்பயர் ஆகி அதை எழுதுனாங்க. நிறையா மூவியோட ரெஃபரன்ஸ் அண்ட் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டோரியை எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இன்ஸ்பயர் ஆகி நம்ம எடுக்கிறது தப்பு இல்லை, நம்ம அதே ஸ்டோரியை தான் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இன்ஸ்பயர் அதை வச்சு நம்ம வந்து ஒரு புது ஸ்டோரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டாங்க அவங்க வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை எழுதி. ஸோ எனக்கு என்னன்னா அவங்க எடுத்தது தான், ஆனால் நம்ம ஊரில் எடுத்திருந்தா அதை எல்லாரும் கலாய்ச்சி தள்ளியிருப்பாங்க, இது இந்த மூவியில் வருது, இது இந்த மூவியில் வருதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காங்க பாங்க, இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி. ஸோ ஒரு ஒரு நல்ல கதையை கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சீசனை கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இஸ் வெரி குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வந்தது தான். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.